சரியான வீரன் மேடம். போருக்கு பயந்து ஒதுங்கவே இல்ல. நாமினேஷன் குத்து வான்னா நின்னேன். வாரத்துல குத்துனே குத்து. நீங்க பாத்தீங்களா? இவர் கேம் மாதிரியே இல்ல. ஃப்ரீயா மனுஷன் சுத்திக்கிட்டு இருக்காரு. குத்து, நாமினேஷன் போடு. ஆதிரைக்கு நாமினேஷன் விட்டு கொடுத்தப்ப கூட என்ன திட்டல பாரு. எல்லாருமே திட்டினாங்க. நீ எதுக்கு விட்டு கொடுத்த அப்படின்னாங்க. பரவாயில்ல. போனா சேவாமின்னு தெரியும். நான் எவிட் ஆகிறது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை மேடம். ஆனா கடைசி 15 நாள் போனப்ப எல்லா பேருக்கும் நம்ம இவ்வளவு நாள் இருந்துட்டோம்ன்ற ஒரு கர்வத்தை நான் எல்லாத்தையுமே பார்த்தேன். அப்பதான் நான் சொன்னேன், ஐயா சாமி, நான் ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட், என்னால இந்த சீசன் பயங்கரமா ஓடிச்சுட்டு அந்த 15 நாள்ல எல்லாருக்கிட்டையுமே அந்த கர்வத்தை பார்த்தேன். நான் பாவீங்களா, நீங்களாம் வெளியில தெரியவே இல்லை. 50 நாள் ப்ரொமோவை ஆக்குபை பண்ணதே நானும் தான். அதுக்கு அப்புறமே வந்து மேடம் நான் எவிக்ட் ஆனதுக்கு அப்புறம் எல்லாருமே ப்ரொமோவில் மாத்தி மாத்தி வர ஆரம்பிச்சிட்டாங்க. முதல் 50 நாள் மட்டும்தான் நானும் பார்வோம் மாத்தி மாத்தி வந்துகிட்டு இருந்தோம். இப்ப மேக்சிமம் அதிகமா நான் தான் இருந்தேன்னு வைங்களேன். அதுக்கு அப்புறம் வந்துட்டு எல்லாருமே மாத்தி மாத்தி இண்டிவிஜுவல் ஆளுன்னு கிடையாது. கெமி எவிக்ட் ஆகிறப்ப கூட யாரோ ஒரு ஆள் சொல்லியிருந்தாங்க, அப்பா கெமி இப்பயாவது ப்ரொமோல வந்துருச்சு. வெளியில இருக்க யூடியூபர்ஸ் கிண்டல் பண்ணி போட்டிருந்தாங்க, இப்பயாவது கெமி ப்ரொமோல வந்துருச்சு. இந்த மாதிரி போய்கிட்டு இருக்க பட்சத்துல உள்ளுக்குள்ள விண்டரா அப்படின்னு இல்ல மேடம். நீ 50 நாள் இருந்து உன்னோட கொடிய நிலநாட்டினாலே நீ பெரிய ஆள் தான். ஓகேங்களா? அவங்களெல்லாம் விட நம்ம அசுர பலத்துல இருக்கோம். ஏன்னா அதிகமா நம்ம லைவ்ல அதிகமா ஃபோக்கஸ் ஆயிட்டோம், மக்கள்கிட்ட அதிகமா வந்துட்டோம். எங்களை அமுக்கிறதுக்கு நிறைய பொய்யா தான் நீங்க பண்ணீங்க. யாரும் ஒரிஜினல் கண்டஸ்ட் நீங்க சொல்லுங்க மேடம். தைரியமானவங்க, நீ நேர்மையான ஆள்னா விக்கல்ஸ் நீ கேட்டப்பயே இதே விக்கல்ஸ் வாய் தான் நம்ம எல்லாம் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஆள் வந்த வேலையை எப்படி கரெக்டா பண்றாரு பாரு. இதே விக்கல்ஸ் சொன்ன வாய் தான். டாஸ்க்னு வரப்ப எங்களை குத்துது. காரணம் அந்த அந்த போட்டி மனப்பான்மைன்னு சொல்றதை தாண்டி பொறாம.